ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மேத்யூ 16:26 For what profit is it to a man if he gains the whole world and loses his own soul? Or what will a man give in exchange for his soul? ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிகவும் வல்லமையான வார்த்தை. ஆவியானவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அவர் கண்டித்து உணர்த்தும்படியாய் விரும்புகின்றார். இந்த உலகத்திலே நமக்கு பெரிய புகழ்ச்சி இருக்கலாம், அநேக சொத்துக்கள் இருக்கலாம், நீங்களும் நானும் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய ஆத்துமா. ஆமென். அந்த ஆத்துமா தான் நித்திய காலமாய் வாழப்போகிறது. எனவே நம்முடைய பணமோ, நம்முடைய பெருமையோ, நம்முடைய வீடோ, நம்முடைய தகுதிகளோ ஒன்றும் நம்மோடு கூட வரப்போவதில்லை. இதெல்லாம் ஒரு நாளிலே அழிந்துதான் போகும். ஆனால் நம்முடைய ஆத்துமாவோ என்றென்றும் அழியாததாய் இருக்கிறது. எனவேதான் ஆத்துமாவிலே நீங்களும் நானும் அதை எப்பொழுதும் பரிசுத்தமாயும் பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவேதான் வேதத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான் விரும்புகிறேன் என்று. ஆத்துமா வாழ்வது என்றால் நித்திய காலமாய் அது வாழப்போகிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற பிரகாரமாய் நாம் வாழ முடியும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கின்ற போது நமக்காக எல்லாவற்றையும் நாம் சேர்த்து வைக்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் ஆத்துமாவை நீங்களும் நானும் காத்துக்கொள்வ அதை மறந்து விடுகின்றோம். எனவேதான் இந்த நாளிலே நாம் ஒன்றை செய்வோம். நம்முடைய ஆத்துமாக்காய் நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. ஆமேன். வேதம் சொல்வது போல நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு விட்டால் அதற்கு லாபம் ஒன்றுமே இல்லை. ஆத்துமாவுக்காய் ஈடாக நீங்களும் நானும் ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்த ஆத்துமா கரைப்பட்டு போய்விடுமா என்றால் அந்த ஆத்துமாவை, அந்த கரையை நீக்க ஒருவரால முடியாது. இயேசுவின் ரத்தம் மாத்திரமே அதை பரிசுத்தப்படுத்த முடியும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருடைய ரத்தம் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியையும் சரீரத்தையும் அது பரிசுத்தப்படுத்த முடியும். இந்த நாளிலே நாம் இந்த ஆத்துமாவை காத்து கொள்ளும்படியாய் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவார். வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயமாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த ஆலயம். எனவே அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகின்றார். நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுப்போம். அவர் நம்மை நடத்தட்டும். அவர் விருப்பத்தின்படி நாம் வாழ ஒப்பு கொடுப்போம். வேத வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போது கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை கடைசி நாள் பரியந்தமும், நிமிடம் பரியந்தமும், நொடி பரியந்தமும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நமக்கு எதை சொல்கிறாரோ அதன்படி நாம் நடக்கின்ற போது அவர் நம்மை, ஆத்துமாவையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சிந்தையையும் அவர் மரண ஆக்கினையிலிருந்து அவர் தப்பித்து நித்திய காலமாய் வாழும்படி அவர் கிருபை செய்வார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவுக்காய் நீர் செய்த எல்லா விதமான ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே, அர்ப்பணிப்புக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய ரத்தத்திற்காக நன்றி. உங்களுடைய ரத்தத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தவும் ஆயத்தப்படுத்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா. உம்முடைய வருகையிலே நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமா இருக்க, உம்மை சந்திக்க எங்களுக்கு கிருபை தாங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.